ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு உமன்ஸ் சாய்ஸ் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு ரெக்கப் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுடைய கம்பெனி ஈவெண்ட்டில் இந்த யூவும் இந்த ஹீரோவும் சேர்ந்து அஃபேரில் இருக்கிற விஷயத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி அவங்கக்கிட்ட ஏற்கனவே ஒரு வீடியோ கிளிப் இருக்கும். அந்த வீடியோ கிளிப்பை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணி விட்டுறலாம்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆள் வேற ஒரு யூஎஸ்பியை மாற்றி அந்த லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதனால் இந்த யூவேவும் சென்னும் அஃபேரில் இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அவங்க 2 பேரும் செம்ம போதையில் ஹக் பண்ணிட்டு ஃப்ளட் பண்ணிகிட்டு இருந்த விஷயம்லாம் யூவோட ஹஸ்பண்டும் பார்த்துட்றான். செம்மையாக ஷாக் ஆகிட்டு இவளை முறைச்சி பார்த்துட்டு பக்கத்தில் ஓங்கி பலார்னு அரைஞ்சிடறான். இவ ஏற்கனவே ஷாக்கில் தானே நின்னா, அதுவும் இல்லாத இன்னமும் ஷாக் ஆகிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை திரும்பி பார்க்குறா. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் நம்ம ஹீரோயின் இல்லையா, அதனால ஹீரோயினை திரும்பி பார்த்து மெதுவாக பக்கத்தில் போயிட்டு அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிட்றா. அங்கே உள்ளவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அந்த டைமில் ஹீரோ ஓடி வந்துட்டு அவளை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு, ஹனி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா தானே இருக்க, வா போகலான்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த ரூப் ஒன்று இருக்கா இல்லையா, அவகிட்ட நீ இவளை பார்த்துக்க எங்கேயும் விடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஆக்சுவலாக அந்த நேரத்தில் இந்த வேயோட ஹஸ்பண்ட் அவளை அடித்தான் இல்லையா, அடிச்சுட்டு வெளியே வந்துடுறான். அவன் காரில் போய்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த சென்னை எப்படியாவது கண்டுபிடிங்க, அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, கண்டுபிடிங்கன்னு யாருக்கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் செம்ம கோவத்தில் இருக்கான். கண்ணு முன்னாடி மட்டும் மாட்டினான்னா கொலையே பண்ணிடுவோம் போல இருக்கு. செம்ம வெறியா இருக்கான். அதே சமயம் இந்த ரூப் பொண்ணு எல்லாருக்கிட்டையும் மன்னிச்சிருங்கன்ட்டு வந்த கெஸ்ட்டுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அனுப்பி வைக்கிறா. அந்த சமயத்தில் அந்த பின்ட்ரைவ் இன்னொரு பின்ட்ரைவை இன்சர்ட் பண்ணி வச்சுருந்தாங்களே லேப்டாப்பில், அது யாரோ எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அது யாருன்னே தெரியல, பொண்ணா ஆனா யாருன்னே தெரியல. ஒரு கை இன்சர்ட் பண்ணது, ஒரு கை எடுத்துட்டு போயிடுது. ரூமும் எல்லா கெஸ்ட்டையும் அனுப்பி வச்சுட்டு உள்ள வரா. அப்போ ஒரு பொண்ணு தான் கிராஸ் பண்ணி போறா. ஆக்சுவலாக இந்த பொண்ணு தான் பின்ட்ரைவை சேஞ்ச் பண்ணி வச்சிருந்துருப்பா போல இருக்கு. அப்படியே ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுறாங்க. அது எப்படி அவங்களுடைய வீடியோ அங்கே வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. எனக்கும் தெரியல, இது எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு எனக்கும் தெரியலன்னு ஹீரோ சொல்கிறதுக்கு அப்போ அவங்க கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த செயின் கூட இந்த காரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோஸை எடுத்து காட்டுறாங்க. எடுத்து காட்டிட்டு ஆக்சுவலாக இந்த சென் லிங்க்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னவோ இவங்க 2 பேரோடைய ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு சிம்பிள்னு தோணலை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஆக்சுவலாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட ஒரு காப்பி காட்டினீங்கல்ல, அது உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, யார் கொடுத்தா அப்படின்னு கேட்குறதுக்கு, அந்த ஃபோட்டோஸ் நான் வீட்டுக்கு வர டைமில் நம்ம டோருக்கு வெளியே தான் இருந்துச்சு, அது ஒரு கவரில் போட்டு அங்கே இருந்துச்சா, நான் ஏதோ லெட்டர் தான் வந்திருக்குன்ட்டு நினச்சி எடுத்து பார்த்தேன், அப்போ தான் அதில் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறான். அது இல்லாத இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஹனி என்னை மன்னிச்சிரு, நான் உன்னைய முதல்ல சந்தேகப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். அவங்களும் நோ ப்ராப்ளம், அதெல்லாம் பாஸ்ட், அதெல்லாம் விடுங்க, நம்ம அதை பற்றிலாம் இப்போதைக்கு பேச வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. சரி விடு, அடுத்ததாக நம்மளுடைய ப்ராஜெக்ட் வேற என்ன பண்ண போகிறோன்னு கேட்குறதுக்கு, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் லேட் ஆகட்டும், இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் அடங்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிடுறாங்க. சரி நான் உனக்காக நூடுல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்றியான்னு கேட்கவும் அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. இந்த யூவே சைலண்டாக அவளுடைய வீட்டுக்கு வரா. உள்ள லீன் உக்காந்துக்கிட்டு அந்த சென்னை எப்படியாவது கண்டுபிடிங்க, அவனை கண்டுபிடிச்சி ஆகணுன்ட்டு கோவத்தில் திட்டிகிட்டு இருக்கான். இவ கொஞ்சம் கூட பயப்படாத பின்னாடி நிற்கிறா. அவளுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை, அப்படியே நார்மலாக தான் நிற்கிறா. அவனும் திரும்பி பார்க்காமலே என்ன வேணும் சொல்லுன்னு கேட்குறதுக்கு, இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, என்னை ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறா. என்ன உன்னை ஃப்ரேம் பண்ணிட்டாங்களா? சரி, இது உன்னையும் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ உன் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கே, இது எப்படி நடந்துச்சு? இந்த குழந்தை அந்த யூஜிகேயோடது தானே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்ட்டு செம்மையாக கத்துறான். அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே அழுதுகிட்டே நிற்க. என்னோடய லாயர் உன்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க, நாம் இனிமேல் டிவோர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே ஷூவோடைய ஆஃபீஸில் காட்டுறாங்க. அந்த ரூப் பொண்ணு நான் அந்த பின்ட்ரைவை தேடினேன், ஆக்சுவலாக அந்த பின்ட்ரைவை யாரோ எடுத்துக்கிட்டாங்க, அது யாருன்னு தான் தெரியலங்கிறதுக்கு சிசிடிவி கேமராவில் செக் பண்ணிங்களான்னு கேட்க, அதோட ப்ராசஸிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக சீக்கிரமாக செக் பண்ணுங்க, அது யாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு, உனக்கு வேலை ரொம்ப ஹார்டாக இருக்கான்னு கேட்க, இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம்,
நீங்கள் என்ன நினச்சி ஒரி பண்ணிக்க வேண்டாம், நான் போயிட்டு திரும்பவும் செக் பண்ண ஆரம்பிக்கிறேன்ட்டு கிளம்பிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஷூ லின்னை மீட் பண்ணி ஐம் சாரி, அந்த பின்ட்ரைவை யார் சேஞ்ச் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, நாங்கள் அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலன்னு கேட்குறதுக்கு இது உன்னுடைய ஃபால்ட் இல்லை, இது யாரோ பண்ணியிருந்தாலும் அவளை ரொம்ப நாளாகவே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்ட்டு லின் சொல்கிறதுக்கு ஒருவேளை இந்த சின்சனாவது அவனா வேணும்னே இந்த மாதிரி பண்ணியிருப்பானோன்னு கேட்குறதுக்கு சேச்சா அவன் அப்படியாமட்ட ஆள்லாம் கிடையாது, அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு சொல்கிறான். அப்போனா சீக்கிரமாக அவனை காண்டாக்ட் பண்ணுங்க, அவனை தேடி கண்டிப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு நானும் அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன், இவ்வளோ நாளாக என் கூடவே இருந்துட்டு எனக்கே குளிப்பறிச்சிக்கிட்டு இருந்திருக்கான், அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது இல்லாத நான் அவளை டிவோர்ஸ் பண்ண போகிறேன், இதுக்கு மேலே உன்னோட பிளான் என்ன இருக்குது, நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறதுக்கு நான் இப்போதைக்கு பொறுமையாக தான் இருந்தாகணும், குழந்தை இப்போ கோமாவில் அட்மிட் பண்ணி வச்சுருக்கேன், அவள் உடம்பு சரியானதுக்கப்புறம் தான் நான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டில் காட்டுறாங்க இந்த ஹீரோ அவங்க அம்மா கிட்ட அந்த யூவேவை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான், செயின் கூட இப்படி அஃபேரில் இருந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம். இவனை பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது தானே, இவனும் தானே அந்த பொண்ணு கூட அஃபேரில் இருந்தான், அதெல்லாம் சொல்ல மாட்டான்ல. அவங்க அம்மா அதுக்கு மேலே அச்சோ அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், இவ்வளோ மோசமான பொண்ணா, பாவம் லின் எவ்வளோ நல்ல பையன், அவனை விட்டுட்டு இவ சென் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தாளா, சேச்சே நான் இந்த மாதிரிலாம் நினச்சி கூட பார்க்கல. அவ கூட இனிமேல் பேசுகிறதே நிப்பாட்டிடு, அவ கூடலாம் இனிமேல் சேராதங்கிற மாதிரி ஏதோ சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் இவனோட உண்மை இன்னும் வெளியே வரல, அது வெளியே வந்தால் தான் என்னங்கிறது தெரியும். அவனும் ரொம்ப நல்லவன் மாதிரி, இல்லை நான் அவ கூடலாம் அதிகம் பேச மாட்டேம்மா, ஜஸ்ட் என் கூட படித்தவ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இந்த யூவே நான் உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கேன், என்னை வந்து மீட் பண்ணுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி விடுறா. நம்ம ஹீரோயினும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கார் பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு அப்படியே வெளியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கக்குள்ளே யாரோ இவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, செம்மையாக பயந்துடுறாங்க, வேகமாக நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு முன்னாடி வரக்குள்ள இவங்க கவனிக்காத நேரத்தில் ஹீரோ இருந்துட்டு ஹனின்னு கூப்பிட அவங்க செம்மையாக பயந்து போயிடுறாங்க. அச்சோ நீங்களா, நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன், இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் குப்பையெல்லாம் வெளியே போடுறதுக்காக வந்தேன் அப்படிங்கவும் செம்மையாக நான் பயந்து போயிட்டேன். சரி லின்னை பார்க்க போயிருந்தியா, அவன் இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷனில் ரொம்பவே அவமானப்படுற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு, அவன் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காரு, எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கக்குள்ளே என் ஒய்ஃப் தான் ரொம்ப பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது சரி நீங்கள் எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ளன்னு கூப்பிட்றதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வரும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ போன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அவளை வெளியே வர சொல்கிறான். அவள் மரத்துக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தா போல இருக்கு. அவளும் வெளியே வர என்னத்துக்காக இங்கே வந்த, என்ன ப்ராப்ளம்னு கேட்க லின் என்னை டிவோர்ஸ் பண்ண போகிறான், இப்போதைக்கு நீ தான் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்ல, ஏன் உன்னுடைய ஃப்ரெண்டு சின்சன் நீ அவங்கிட்ட போகலையா, எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்குறதுக்கு உனக்கு தெரியலையா, அது என்னை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ஷூயூனிங் தான் என்னை ஃப்ரேம் பண்ணி விட்டுருக்கான்னு சொல்கிறதுக்கு நீ தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் தப்பாக சொல்கிறியா, நான் இவ்வளோ நாளாக ஷூவை விட்டுட்டு உன் பின்னாடி தேவையில்லாதான் அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கேன், நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் உன்னை விட என் ஒய்ஃப் எவ்வளவோ பெட்டர், அவள் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ சின்சன் விஷயத்தில் கோவத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியுது, நான் அது என்ன நடந்துச்சுங்கிறத நான் உனக்கு விளக்குறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர இல்லை என் பக்கத்துலலாம் வராத, உன்னுடைய கன்வின்ஸ் எனக்கு தேவையில்லை, நீ என்கிட்ட ஆல்ரெடி பணம் வாங்கிட்ட, அதுக்கப்புறம் இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, ஸோ நீ இங்கேருந்து போகலன்னு சொல்லிட்டு உள்ளே போகக்குள்ள ஞாபகம் வச்சுக்க, என் ஒய்ஃப் கிட்ட இனிமேல் நெருங்கணும்னு மட்டும் நினைக்காதன்னு சொல்லிட்டு போகிறான். இந்த சின்சன் நல்லா ஒரு பாரில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனை பார்க்கறதுக்காக இந்த யூவே பொண்ணு அங்கே கரெக்டாக வந்துடுறா. அவனும் அவளை ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு எதுக்காக இங்கே வந்த, இந்த இடத்த எப்படி நீ கண்டுபிடிச்சேன்னு கேட்குறதுக்கு நீ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதா, நீ செலக்டடாக ஒரு 5 இடத்துல மட்டும்தான் நீ தங்குவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன். சரி இவ்வளோ தூரம் வந்திருக்க, என்ன விஷயம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை ஜஸ்ட்டு பார்க்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்கிறதுக்கு ஏன் அந்த யூவாலையா, இல்லை அவனால் இல்லை உன்னால தான் வந்து உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்கிறா. இங்கே அப்படியே லின் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. லின் ஆஃபீஸில் லின்னும் நம்ம ஷூவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு வீட்டு பத்திரத்தை எடுத்து கொடுத்து, இது உன் ஹஸ்பண்ட் எனக்கு விற்ற வீட்டுடைய பத்திரம், இது நீயே வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்குறான். ஏன் இந்த மாதிரி திருப்பி கொடுக்குறீங்க, நான் வேணா இதுக்காக பே பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இதை நீயே வச்சுக்க, நான் இப்போ அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் அப்ராடுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லவும் எனக்கு புரியுதுங்கிறாங்க.
நீ நினச்சேன்னா நம்மளுடைய பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், நீ என்ன சொல்கிறன்ட்டு கை கொடுக்க அவங்களும் கை கொடுத்து ஓகேன்னு சொல்லிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சென்னை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்ம 2 பேரும் போதையில் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண விஷயத்த எல்லாருக்கும் முன்னாடி போட்டு காட்டிட்டா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனுக்கா டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த வீடியோ அவளுக்கு எப்படி கிடைச்சிச்சு? இல்லை எனக்கும் தெரியாது. சரி யூ என்ன சொன்னான்னு கேட்கறதுக்கு அவன் இப்போ என்கிட்ட பேசுறதே கிடையாது, என்னை விட்டு விலகிட்டான். இங்கே நம்ம ஷூ ஹாஸ்பிட்டலில் குழந்தைய பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே லீமோ தான் குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கா ஆல்ரெடி. அவகிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த கொஞ்ச நாளில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா? அந்த வீடியோவை சேஞ்ச் பண்ணது யாருன்னு தெரியுமான்னு கேட்குறதுக்கு இல்லை எனக்கு தெரியாது, யார் இது பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ள லீமோ உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு இப்போ நல்லா இருக்காங்க பரவாயில்லன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, நம்ம அங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம் அவங்கள, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்களும் தேங்க்ஸ் சொல்ல அப்படியே நம்ம ஷூ வெளியே வருவாங்க. அந்த சமயத்தில் இந்த சென்னை இவங்கள மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ யூவையும் கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணும், உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறா. அதனால் இவங்களும் அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. எதுக்காக என்னை கூப்பிட்ட, என்ன பேசணும்னு கேட்குறதுக்கு அவள் யூ ஒரு டெபிட் கார்டு கொடுத்தான் இல்லையா, அந்த கார்டை எடுத்து கொடுத்துட்டு இதை யூ என்கிட்ட கொடுத்தான், எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தான், இதை நீயே வச்சுக்கே அப்படின்ட்டு. இப்போ என் வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குறியான்னு கேட்குறதுக்கு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இது எல்லாமே பணத்துக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா, எனக்கு ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சாகணும், அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லுன்னு சொல்ல அவள் அப்பயுமே எனக்கு தெரியாதுங்கிற வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறா. ஓ அப்படியா, அப்போ உண்மையை சொல்ல மாட்டேல்ல, ஓகே நான் பார்த்துக்கிறேன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இவளும் பின்னாடியே ஓடி வரேன்ட்டு வருவா. இவங்க படியை விட்டு கீழே இறங்குனதுக்கப்புறம் இவளும் பின்னாடியே படியில் இறங்கிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறா. ஷூ அவளை திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவள் பக்கத்தில் அவள் ஹஸ்பண்ட் தான் உட்காந்துருக்கான். இவ கண்ணை முழிச்சு பார்த்த உடனே இவன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்ததே அவளுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. அவனும் ஒரு பேக்கெல்லாம் எடுத்துட்டு இதில் கொஞ்சம் பணமும் டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் இருக்குது, இதில் நீ சைன் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போவானா. அப்போ இவ திரும்பவும் கூப்பிடுறா. திரும்ப கூப்பிட்டு ஐம் சாரின்னு சொல்ல அவன் பரவாயில்லன்ட்டு கிளம்பிடுறான். அப்படியே ஷூவோடைய ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. அங்கே யூ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பானா. அப்போ ரூ ஓடி வந்துட்டு மிஸ்டர் யூ, ஷூக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேனே, உண்மையான கேட்குறதுக்கு ஆமாம், ஆனால் ஒன்றும் இல்லை அவள் நல்லா தான் இருக்கிறாங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்கள போய் பார்க்க வேண்டியதானே, கம்பெனி ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அவங்க அந்த பொண்ணு அங்கேயே நின்றுட்டு இருப்பாள். என்ன விஷயம், எதுவும் என்கிட்ட பேசணுமான்னு கேட்க இங்கே உள்ள எல்லா ஒர்க்கையும் ஷூ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் எல்லாரும் அவங்களுக்காக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறதுக்கு சரி நானும் உங்களுடைய பாஸ் தானே, எது சொல்கிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்லன்னு கேட்குறதுக்கு ஒரு சில கிளைண்ட் எல்லாம் மிஸ் ஷூ தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போனா ஷூ யூனிங் இங்கே இல்லைன்னா எந்த ஒர்க்கும் நடக்காது அப்படி தானே. ஆமாம், ஷூ மேடம் இங்கே இல்லைன்னா எதுவுமே சரியாக நடக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு ரூடாகவே பேசுமா. ரூவே நான் உன்னை ஃபயர் பண்ணுறேன்னு சொல்லி கோவத்தில் திட்டுறான். ஆனால் அந்த பொண்ணு கண்டிக்கவே மாட்டேங்குது, அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல இவனுக்கு இப்போ மரியாதையே இல்லாத போயிடுச்சு. இந்த சென் அந்த யூவேவை பார்க்கறதுக்காக வரான். அவள் அப்படியே அமைதியாக பித்து பிடிச்ச மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ண போகிற, அடுத்ததாக என்ன பிளான் வச்சுருக்கேன்னு கேட்க நீ கேட்குறதுக்கு என்ன மீனிங்ன்ட்டு இப்போ தான் எனக்கு புரியுது. கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும், இதுக்கு மேலே நான் பின்னாடி போக போகிறது கிடையாது, ஸோ நான் யாரையும் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. மாமியார் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள குழந்தையோட ரூமில் இருந்து அவங்க வீட்டு பத்திரம் ஒன்று லின்கிட்ட இந்த ஹீரோ சேல் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த பத்திரம் இருக்குது. ஆக்சுவலாக அது லின்கிட்ட இருந்து நம்ம ஷூ யூனியனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடு வந்து நம்ம ஷூ பேரில் இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த லேடிஸ் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே ஆஃபீஸில் எந்த ஒரு ஒர்க்கருமே இந்த ஹீரோவுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யார்கிட்ட பேச போனாலும் எதாக இருந்தாலும் ஷூ யூனியன் கிட்ட தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டு பத்திரத்தை மாற்றி எழுதியிருக்காங்க, லின் உன் பொண்டாட்டிக்கு எழுதி வச்சுருக்காண்டா, இங்கே வந்து பாருடான்னு சொல்லிட்டு பத்திரத்தில் எடுத்து போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவனும் அதை வாங்கி வச்சுட்டு இது எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம ஷூவும் உள்ளே வந்துடுறாங்க. அதனால அந்த சர்டிஃபிகேட்லாம் குறான்ட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இவனும் பின்னாடியே வந்து பிடிக்கிறதுக்கு பார்க்குறான். விடுறா என்னைய அப்படின்ட்டு ஷூ கிட்ட, ஷூ இதெல்லாம் என்ன, எனக்கு இதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்குறதுக்கு
என்னம்மா என்ன சொல்கிறீங்க? ஷோ நம்ம வீட்டை நான் சேல் பண்ணியிருந்தேன், அது எப்படி உன் பேரில் மாற்றி வந்திருக்கு, இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. 2 பேருமே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு இது பதில் சொல்லியே ஆகணும். எப்படி உன் பேரில் இந்த வீடு மாறுனுச்சு, பதில் சொல்லுன்ட்டு 2 பேருமே கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்க, இதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, உங்கள் பையன்கிட்ட கேளுங்க. அந்த வீட்டை எதுக்காக நீங்கள் விற்றீங்க, எதுக்காக அந்த காசு தேவைப்பட்டுச்சு, என்ன பண்ணுனீங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அவங்க கிட்டன்னு கேட்குறதுக்கு, மாமியார் இவ என்னடா சொல்கிறா, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்குறதுக்கு, சொல்லுங்க உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்க. நீங்களும் அந்த யூவேவும் அஃபேரில் இருந்த விஷயத்த அவங்கக்கிட்ட நீங்கள் இன்னும் சொல்லலையா? சொல்லுங்கள், என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், எதுக்காக இந்த வீட்டை விற்றீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நீ என்ன சொல்கிற, இவங்க 2 பேரும் அஃபேரில் இருந்தாங்களா? இல்லை அது நடக்காது. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என் பையன் முட்டாள்னு நினச்சிக்கிட்டு அவனை என்ன வேணாலும் சொல்லலாம்னு நினைக்கிறியா? அவன் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான். சொல்லுடா, அவகிட்ட சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இதெல்லாம் உண்மை இல்லை, பொய்ன்னு சொல்லுடாங்க. அவன் தானே முழிக்கிறான். இந்த ஆண்டி அவனை மன்னிச்சிரு, அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். அவன் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் நீ அவனை மன்னிச்சிரு. அவன் ஏதோ தெரியாத தப்பு பண்ணியிருப்பான், ப்ளீஸ் அவனை நீ மன்னிச்சிரு. நீங்கள் 2 பேரும் இதுக்காக சண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா குழந்தைக்கு என்ன ஆகிறது, நம்ம ஃபேமிலி தான் தேவையில்லாத பிரிஞ்சு போகும். நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டிங்கன்னா குழந்தையோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அவளை நினச்சிப்பாரு, அவளுக்காக நீங்கள் ஒன்றா வாழணுங்கிற மாதிரி ரொம்ப பதட்டத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்களா. நான் இதில் குழந்தைய மென்ஷன் பண்ணவே இல்லை. நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பண்ண தப்புக்காக தான் இன்றைக்கி நம்ம குழந்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கா. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? கம்பெனியில் நிறைய குளறுபடிலாம் பண்ணி இப்போ நிறைய ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த லேடிக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுது. ஷாக்கில் விழுற மாதிரி போக அவன் தாங்கி பிடிச்சிக்கிறான். இவன் அப்படியே நல்லவன் மாதிரி, நீ ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்குமே நீ என்கிட்ட பொய் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நீ பண்ண தப்புக்கெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி என்னை ப்ளேம் பண்ணணும்னு நினைக்கிறியா? உங்ககிட்ட இனிமேல் எனக்கு என்ன பேச்சுன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து லீமுக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. யூவேவுக்கும் இப்போ மிஸ்கரேஜ் ஆகிடுச்சு. பாவம் இவங்க 2 பேரும் பண்ண வேலையில் அந்த குழந்தை பாவமாக ஒரு குழந்தை இறந்து போச்சு அப்படின்ட்டு இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த யூவே காட்டுறாங்க. அந்த பொண்ணு பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, குழந்தை இறந்து போச்சு இல்லையா, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, ஒரு மாதிரி அமைதியாக இருக்கா. அப்படியே அமைதியாக வந்துட்டு லின்னோட வீட்டில் அவன் ஆல்ரெடி டிவோர்ஸ் பேப்பர்லாம் சைன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு பேப்பர்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பா இல்லையா, அந்த பேப்பர், அவள் கையில் போட்டிருந்த ரிங்கு, இதெல்லாம் கரெக்டாக அவன் வீட்டு வாசல்லே வச்சுட்டு அங்கேருந்து அவளுடைய பேக் எடுத்துகிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. எதிரில் இந்த ஹீரோ வந்து நிற்கிறான். இவங்க 2 பேரும் அப்படியே 2 பேரும் ஒரு ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறான், அப்போ இது எல்லாமே இவங்க பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்காங்கன்னு கேட்க, ஆமாம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட முதல்ல சொல்லி வச்சுருந்தேன், ஆனால் நீ தான் என்னை நம்ப மாட்டேன்ட்ட. நான் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்த்தது இல்லையே. இப்போ நீயாவே இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டல, இதுக்கு காரணம் யாருன்னு. பரவாயில்ல விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இருந்துட்டு, நம்ம குழந்தை இறந்து போனதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லவும், அது இப்போ ப்ராப்ளம் இல்லை விடுங்கிறதுக்கு, நான் அவள் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி ட்ராப் வச்சு இவங்க நம்மளை பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சோகமாக சொல்லிகிட்டு இருப்பானா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்கிறா. என்ன ஐடியான்னு கேட்குறதுக்கு, நாம் ஏன் அவளை இல்லாமலே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லவும் இவனுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. நீ என்னடி சைக்கோவா அப்படின்ட்டு, நான் கிளம்புறேன்ட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஏன் நீங்கள் மட்டும் கவர்மெண்ட்டை ஏமாற்றி டேக்ஸ் கட்டாமல் உங்கள் சொத்தை விற்கலாம் வாங்கலாம், இது மட்டும் சரியாங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. ஆனாலும் அவனும் நின்றுட்டு, நீ என்னைய த்ரெட்டன் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு கேட்குறதுக்கு, நான் உன்னைய த்ரெட்டன்லாம் பண்ண கிடையாது, ஜஸ்ட் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ அவள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் என்னால் அவளையும் நீ பண்ண தப்பையும் ஒன்றாவே அழிக்க முடியும். அதுக்கப்புறம் உனக்கு அந்த சொத்து கிடைச்சிரும், நானும் ஃப்ரீ ஆகிடுவேன். என்ன சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரூப் ஒன்று பார்த்துட்டு, மேடம் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேபினுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி அந்த பின் டிரைவை சேஞ்ச் பண்ணது யாருன்னு நாங்கள் செக் பண்ணோம் இல்லையா, ஆக்சுவலாக அவங்க யாருன்னே தெரியல, அவங்களுடைய ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, அவங்க ஏதோ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறா. ஏன் சிசிடிவி கேமராவில் செக் பண்ணிங்களான்னு கேட்குறதுக்கு, நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம், அதுலேயும் அவங்க யாருங்கிறதே தெரிய வரலன்னு சொல்கிறா.
சரி போ நம்ம எதாக இருந்தாலும் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு ஷூ அப்படியே அமைதியாக உட்காரலான்ட்டு உட்காருவாங்க. அப்போ லீமோ கிட்டேருந்து கால் வருது. அவங்களும் கால் அட்டன் பண்ணி கேட்குறாங்க. அந்த பொண்ணு என்ன சொன்னானே தெரியல. அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா பெட்டு காலியாக இருக்குது, குழந்தைய காணும். செம்மையாக பதட்டமாயிட்டு லீமோவும் குழந்தைய காணும், நான் வந்து பார்க்கறதுக்குள்ளே குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி சொல்கிறா. நீ போலீஸ்க்கு கால் பண்ணியான்னு கேட்குறதுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலன்ட்டு அந்த பொண்ணு ரொம்ப பதட்டமாக இருக்காளா. அந்த சமயத்தில் அந்த பொண்ணுடைய லவ்வர் ஓடி வரான். ஷூ மேடம், இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சிசிடிவி கேமராவில் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, குழந்தையோட அப்பா தான் அவளை தூக்கிட்டு போயிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லவும், என்ன அவளுடைய அப்பாவா அப்படின்ட்டு அவனுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனும் கால் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்குறதுக்கு, எதுக்காக குழந்தைய தூக்கிட்டு போனேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு, உனக்கு என்ன ப்ராப்ளம், அவள் என்னுடைய குழந்தை, நான் வேற ஒரு டாக்டர்கிட்ட நல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ண போகிறேன், அவளை அங்கே அட்மிட் பண்ண போகிறேன், நான் இனிமேல் இவளை பார்த்துக்கிறேன், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ வந்து பார்த்துக்கு அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறான். ஆக்சுவலாக குழந்தைய இவங்க 3 பேரும் கடத்தி கொண்டுகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இவளே ஒரு சைக்கோ மாதிரி இருக்கா. இவ பேச்சை கேட்டுக்கிட்டு குழந்தைய கடத்திக்கிட்டு போகிறான் அப்பங்காரனே. அப்படி என்ன இவனுக்கு சொக்குப்பொடி போட்டு வச்சிருக்கானே தெரியல. இப்படி மயங்கி போயிட்டு அவள் பேச்சில் அவளுக்காக குழந்தைய தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். குழந்தையவே கொண்டு போயிட்டு அந்த சென்னோட ரூமில் தான் படுக்க வைக்கிறாங்க. இந்த ஹீரோ தான் கொண்டு போயிட்டு படுக்கையும் வைக்கிறான். அங்கே சென்னை பார்த்தவொடனே சென் மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான். ஒருத்திக்காக இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்குவானுங்க போல இருக்கு. அவளும் அவனுங்களை 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்தி விடுறா. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு கேட்குறதுக்கு, ஷூ யூனிங்க இங்கே வர வைக்கணும், இப்போதைக்கு சென்னை விட்டுரு, அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், அவங்ககிட்ட தேவையில்லாத சண்டை போடாதுன்னு சொல்கிறா. அதுக்கு சொல்கிறான், நீ சொல்கிற மாதிரியே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி என் கையில் வந்தாகணும், அதுக்கப்புறம் உன் முகத்துலேயே நான் இனிமேல் முழிக்க கூட கூடாது, உன்னை பார்க்கறது கூட எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி சொல்கிறான். ஷூவும் இவன் அனுப்பி வச்ச லொக்கேஷனை தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு குளத்துக்கு முன்னாடி அவன் நின்றுட்டு இருக்கான். அங்கே போயிட்டு குழந்தை எங்கன்னு கேட்குறதுக்கு, நீ வந்துட்டியான்னு கேட்குறான். நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்க, குழந்தை எங்க, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் என்னுடைய குழந்தைய நானே ஹர்ட் பண்ணுவேன்னு நீ நினைக்கிற, ஆமாம் நீ ஏற்கனவே எங்கள் 2 பேத்தையும் ஹர்ட் பண்ணியிருக்க அப்படிங்கிறதுக்கு, நான் உங்கள் 2 பேத்தையும் எப்பயுமே ஹர்ட் பண்ணதே கிடையாது, நீ தான் என்னை நிறைய டைம் ஹர்ட் பண்ணியிருக்க, நீ நம்ம பியூட்டி பார்லரை ஓப்பன் பண்ணுறப்ப நீ என்ன சொன்ன, இதை மேனேஜ் பண்ணுறது பூராவே நீ தான் பார்த்துக்கணும்னு என்கிட்ட சொன்னல, நானும் கொஞ்ச நாள் அதை பார்த்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே நீ திரும்ப வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்ட, அதுக்கப்புறம் என்னை வெளியே தள்ளிட்ட, அதுக்கப்புறம் நான் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏன் நீங்களும் வந்து கம்பெனிலே ஒர்க் பண்ணியிருக்கலாம்ல, நான் ஒன்றும் உங்களை கட்டாயப்படுத்தி வீட்டிலே இருங்கன்னு நான் சொல்ல கிடையாதுங்கிறதுக்கு, நீ என்னை இவ்வளோ தூரம் தள்ளி விட்டதுக்கப்புறம் நான் எப்படி திரும்பவும் அங்கே வந்து என்ன பண்ண முடியும், நீ எனக்கு அதுக்கப்புறம் சான்ஸே கொடுக்கலையே, நான் எவ்வளோதான் உங்ககிட்ட நல்லபடியாக நடந்துக்கிட்டாலும் கூட நீ எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்ட, என்னை நீ நம்ப மாட்டேன்ட்ட, நானும் தான் உங்களை கல்யாணம் ஆன புதுசில் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற பொண்ணுன்னு நினச்சேன், நீங்கள் அந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டு தான் நான் நினச்சேன், நம்ம 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிற மாதிரி வாழ போகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் கொஞ்ச நாள்லேயே உங்களுடைய என்னங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, நான் இவ்வளோ நாளில் என்னைக்காவது உங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கேன்னா, ஆனால் நீங்கள் என்ன பண்ணினீங்க, எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சிங்களா இல்லையா, அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க லைஃப்பில் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே நம்மளால் பின்னாடி போக முடியாது, இனிமேல் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்குறான். குழந்தைய என்கிட்டயே கொடுத்துருங்கன்ட்டு அவங்க கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அவன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் திரும்பி பார்த்துட்டு ஜூக்கேன்னு கூப்பிடுறதுக்கு அவன் அப்படியே திரும்பி பார்க்காத கூட அமைதியாக நின்றுட்டு இருக்கான். அந்த சைடு யாரோ வந்து நம்ம ஹீரோயின் மூக்கில் வந்து கர்ச்சிப்பை வச்சு அவங்கள அப்படியே மயக்கம் போட வச்சிடுறாங்க. இவன் அப்படியே தான் நின்றுட்டு இருக்கான். இவனுக்கு தெரிஞ்சுதான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கான் போல இருக்கு. முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாத சொத்துக்காக பொண்டாட்டியே கொலை பண்ணுறதுக்காக வெறி பிடிச்ச நாட்டம் நின்றுட்டு இருக்கான். அங்கே அந்த செயின் தான் நம்ம ஹீரோயின் மயக்கம் போட வச்சிருக்கான் போல இருக்கு. அவனும் இவனை பார்த்துட்டு உன்னுடைய விருப்பம், நான் இவளை என்ன பண்ணட்டும்னு கேட்குறதுக்கு, அவளுக்கு வலிக்காத எதாக இருந்தாலும் பண்ணிடு அப்படின்ட்டு போயிடுறான். அப்படியே இந்த செயின் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் காலில் ஒரு பெரிய பாறாங்கல்லை போட்டு கட்டி வச்சுருக்கான். கட்டி போட்டுட்டு ஐம் சாரின்னு சொல்லிட்டு யூவே குட் பைன்னு சொல்கிறான். என்ன பண்ண போனான்னு தான் தெரியல. அதே போல் இந்த சைடு இந்த குழந்தைகிட்ட வந்தான் இல்லையா, குழந்தைகிட்ட என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அப்படியே கொஞ்ச நேரத்தில் இவன் தூங்கி போன மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்தில் கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல குழந்தைய காணோம். ஐயோ, குழந்தைய காணும்னே தேடிட்டு ஓடி வரான். அந்த குழந்தை பின்னாடி இருந்து அப்பான்னு கூப்பிடுது. பின்னாடி திரும்பி பார்த்தா அம்மாவும் பொண்ணும் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே இவன் கை காலெல்லாம் விலங்கு மாட்டின மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே முழிச்சு பார்க்குறான். இவன் ஆக்சுவலாக கனவு கண்டிருப்பான் போல இருக்கு. குழந்தை அதே இடத்துல தான் தூங்கிக்கிட்டு இருக்கா. பக்கத்துலேயே இந்த யூவேவும் இருக்கா. என்னாச்சு, ஏன் இப்படி பயந்தேன்னு கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்றான். சென் பர் மெசேஜ் அனுப்பி விட்டுட்டான் அப்படின்ட்டு மெசேஜை காட்டுறா. இட் இஸ் ஓவர்ன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயினை அவன் கொன்னுட்டான் போல இருக்கு. அப்படியே குழந்தைய தூக்கிட்டு அவன் வீட்டுக்கு வரான். இவளும் கூடவே வந்துருப்பா போல இருக்கு. வீட்டில் யாரும் இல்லையான்னு கேட்குறதுக்கு இல்லை, அம்மா ரிலேட்டிவ் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க, நீ உள்ள வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். குழந்தைய கொண்டு போய்ட்டு அவளோட பெட்டில் படுக்க வச்சுட்டு பக்கத்தில் டேபிளில் குழந்தை ஃபஸ்ட் டைமாக அவங்க அம்மாவுக்காக பர்த்டே கிஃப்ட் ஒன்று ட்ராயிங் பண்ணி வச்சுருந்துருப்பா இல்லையா, இவங்க ஃபேமிலியாக 3 பேர் இருக்கிற மாதிரி. அந்த ட்ராயிங்கை எடுத்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். பொண்டாட்டியை கொலை பண்ணுறதும் கொலை பண்ணிவிட்டு இங்கே உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறான். இவன் நல்லா இங்கே கீழே உட்காந்துட்டு நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்கிறா. இதுக்கு தான் ஆசைப்பட்டா போல இருக்குது. நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டு நடு ஹால்லே உட்காந்து குடிச்சிக்கிட்டு போதையில் மிதங்கிக்கிட்டு இருக்கா. இதில் இவனும் கூட ஜாயிண்ட் அடிச்சுக்கிறான். இவனும் நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே போதையிலேயே இவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே படியில் ஏறி போயிட்டு ஏதோ ஒரு ரூமில் நல்லா மலர்ந்தடிச்சு பப்பரப்பான தூங்கிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு முழிப்பும் வந்துடுது. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான சத்தம் கேட்கவும் எழுந்திரிச்சிட்டு அங்கே சத்தம் கேட்குற சைடே போய்கிட்டு இருக்கா. அங்கே குழந்தையோட ரூமில் ஒரு டாலில் ஏதோ எழுதியிருக்கு. அதை எடுத்து அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதில் ஒரு நோட் ஒன்று எழுதியிருக்கு, யூ கில்டு மம்மி அப்படின்னு எழுதியிருக்குமா. அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே சைடில் வந்து நம்ம ஷூவோட நிழல் தெரிகிற மாதிரி இருக்குது. அவள் டக்குன்னு திரும்பி பார்க்க அந்த நிழல் காணாமல் போயிடுது. அவளுக்கு செம்மையாக பயமாயிடுது. அப்படியே அந்த டோலை கீழே போட்டுட்டு அங்கேருந்து விலகிடுறா. அது வந்து குழந்தையோட ரூம் போல் இருக்குது. அவள் என்ன நினச்சிக்கிறான்னா குழந்தை தான் கண் முழிச்சு எழுந்திரிச்சு இது எழுதி வச்சிருப்பா போல இருக்குன்ட்டு. பாப்பா, நீ எழுந்திரிச்சிட்டியா, என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன், எனக்கு தெரியும் இது என்னுடைய தப்பு தான். இப்போ உங்கள் அம்மாவை கொலை பண்ணதும் நான் தான், ஆனால் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என்னை மன்னிச்சிருன்ட்டு அழுதுகிட்டே இருக்கா. அப்படியே விடிஞ்சும் போயிடுது. இந்த ஹீரோ இந்த ஹால்லே படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பான் போல இருக்கு. அவனுக்கும் முழிப்பு வந்துடுது. எழுந்திரிச்சு போயிட்டு குழந்தைய பார்க்கலான்ட்டு குழந்தையோட ரூமுக்கு வந்தால் குழந்தைய காணும். இந்த யூவே மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவன் குழந்தைய காணுமேன்ட்டு ஜிஜின்ட்டு இங்கெங்கன்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்கேயுமே குழந்தைய காணும். வீடு ஃபுல்லாகவே தேட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். இவன் பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்கிறா. என்ன கவலைப்படக்கூடாதா, அவள் ஏன் குழந்தை, அவள் தொலைஞ்சு போயிட்டா, என்கிட்ட வந்து கவலைப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவள்கிட்ட கத்த ஆரம்பிக்கும். அவளும் எனக்கு என்ன தெரியும், குழந்தை பெட்டில் தான் இருந்தா, நான் அவளை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நைட்டு அவள் பெட்டுக்கிட்ட தான் இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. என்ன, நீ அவள் ரூமில் தான் இருந்தியா, நீ அவளை என்ன பண்ணுன, நீ அன்னைக்கே கொலை பண்ணணுன்னு தானே பார்த்த, அன்னைக்கு சாகலன்னும் இன்னைக்கு கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தியா, அன்னைக்கே ஒன்னால தான் என் குழந்தை அடிபட்டிருந்தா, அப்போ நீ கொலை பண்ண தானே ட்ரை பண்ணன்னு சொல்லுன்னு கேட்குறதுக்கு நான் எதுவும் பண்ணலை, அவள் ஜஸ்ட் அன்னைக்கு ஓடி தான் போனா, ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டா, நான் அவளை பிடிக்கிறதுக்காக தான் பார்த்தேன், அவள் டக்குன்னு கீழே விழுந்துட்டா, நான் என்ன பண்ண முடியும், அப்போ இதெல்லாம் ஒன்னால தான் நடந்துச்சா, அப்போ இதுக்கு காரணம் நீ தானா, இப்போ குழந்தை எங்கே, என் குழந்தை எங்கன்னு கேட்குறதுக்கு எனக்கு தெரியாதுங்கிறா. கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டே என் குழந்தை எங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க. அப்போ யாரோ ஜூக்கேன்னு கூப்பிடுறாங்க. 2 பேருமே மேலே அனந்து பார்க்குறாங்க. மாடி நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறாங்க. 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஷூயினிங், நீயா, இல்லை இது நீ இல்லை, நீ ஆல்ரெடின்ட்டு ஸ்டாப் பண்ணிடுவான்னா, ஏன் செத்து போயிட்டோன்னு நினச்சியா அப்படின்ட்டு திரும்பி பார்க்க ஒரு பொண்ணு வரா. யாருன்னு தெரியல இந்த பொண்ணு. அவள் வந்துட்டு யூவே நம்ம திரும்பவும் மீட் பண்ணிட்டோம் போல அப்படிங்கிறா. யூவேக்கும் ஒன்றும் புரியல. அவள் குழப்பமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவ எங்கெங்கே போனாலும் இவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே தெரிஞ்சிச்சு இல்லையா. ஆக்சுவலாக இந்த பொண்ணு தான் ஃபாலோ பண்ணியிருப்பா போல இருக்கு. இந்த சென்னையும் இவளையும் கூட வீடியோ எடுத்தது இந்த பொண்ணு தான். பின் டிரைவை சேஞ்ச் பண்ணதும் இந்த பொண்ணு தான். அந்த சமயத்தில் பதட்டத்தில் கூட ஓடி வந்திருப்பா இல்லையா ஒரு டைமு. அப்போ 2 பேருமே மோதி இருப்பாங்க. அப்போ அவள் நல்லா போதையில் இருந்திருப்பா போல இருக்கு. இவளை கவனிக்காதே போயிருப்பா. ஆனால் இவ நல்லா அவளை பார்த்துருக்கா. அப்படியே 2 பேரும் கீழே இறங்கி முன்னாடி வந்து நின்றுட்டு 2 பேர்த்தையும் பார்க்க, அப்போ இதை நீ எப்படி பண்ணுனன்னு கேட்குறான். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இந்த சென் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா நம்ம ஷூவை அந்த குளத்துக்குள்ளே தள்ளி விடுறதுக்காக அவங்கள பிடிச்சி இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்திருக்கான். அப்போ இந்த பொண்ணு தான் வந்து சென் மண்டையிலே ஒரு அடி போட்டு
அவனை மயக்கம் போட வச்சு ஷூவையும் காப்பாற்றிருப்பாங்க. ஷூவை காரில் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்களும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்துருச்சு. நீங்கள் யாருன்னு கேட்க, நான் ஜியா, சென் என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. நான் எப்போவுமே சென்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் உங்களையும் பார்த்தேன்னு சொல்கிறா. பின்னாடி தான் சென்னுக்கும் அடிபட்டிருந்துச்சு இல்லையா, அதுக்கெல்லாம் கட்டு போட்டு விட்டு அவனை படுக்க வச்சுருக்காங்க. அவன் என்ன மயக்கம் தெரியல போல இருக்கு. அப்போனா நீ தான் அந்த வீடியோவை மாற்றி போட்டு விட்டியா அப்படின்னு ஷூ கேட்குறதுக்கு, ஆமாம். ஏன் இந்த மாதிரி பண்ண? நீங்கள் ஒரு வீடியோவை எல்லாருக்கும் காட்டுறதா இருந்தீங்க இல்லையா, அதில் எந்த ஒரு எஃபெக்டையுமே நடக்காது. ஆனால் இதில் பாருங்கள், இவங்களோட உண்மை முகம்லாம் வெளியே வந்துருச்சுல்ல, அதனால தாங்கிறா. அதோட இவங்க 2 பேரும் எப்படி லவர்ஸ் ஆனாங்கங்கிற விஷயத்தையும் சொல்கிறா. ஆக்சுவலாக இவ ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டாக இருந்திருக்கா. அந்த சமயத்தில் இவன் எப்பயுமே அந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுவான் போல இருக்கு. இவன் ரொம்ப நாளாகவே யூவேவே லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கான். ஆனால் அவனை லவ் பண்ணாத ஒரு பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் யூஜூக்கே கூட அஃபேரில் இருப்பா. இந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு மனசு கஷ்டமாக இருக்கிற டைம்லலாம் இங்கே வந்து ட்ரிங்க் பண்ணுறது, அந்த ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரி இருந்திருக்கான். அப்போ தான் 2 பேருக்கும் பழக்கமும் ஆயிருக்கு. இந்த யூவே, இந்த ஹீரோ, அப்புறம் சின்சன் இவங்க எல்லாமே காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே இந்த பொண்ணை இந்த சென் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கான். ஆனால் யூவே மேலேயும் இவனுக்கு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. அப்போ ஒரு டைம் தான் யூவேவும் இந்த லின்னை பார்த்துருப்பா. லின் பெரிய பணக்காரன் இல்லையா, அதனால அவனை கல்யாணம் பண்ணியிருப்பா போல இருக்கு. ஆக்சுவலாக இந்த யூவேவால் யாருக்கும் உண்மையாக இருக்க முடியாது. ஹீரோவுக்கும் உண்மையாக இருக்க முடியல, லின்க்கும் உண்மையாக இருக்க முடியல, அதே போல் இந்த சென்க்கும் அவளால் உண்மையாக இருக்க முடியல. இப்படியாமட்ட ஒரு கேரக்டருக்குலாம் இவனுங்க 3 பேரும் அடிச்சுக்கிறானுங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு நல்லா திட்டிக்கிட்டே வரா. இது எல்லாத்தையும் இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போ உடனே இருந்துக்கிட்டு குழந்தை எங்கன்னு கேட்குறதுக்கு, குழந்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. உடனே யூவே இருந்துட்டு எங்கே சின்சன்னு கேட்குறா. என்ன சின்சனாங்கிறதுக்கு சின்சன் எங்கே அப்படின்ட்டு செம்மையாக கத்துறா. அவன் எங்கே போனானே தெரியலன்னு சொல்கிறாங்களா. அதனால இவன் என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் இருந்த ஒரு கத்தியை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை குத்துற மாதிரி போகிறா. டக்குன்னு பக்கத்தில் இருந்த பொண்ணு பிடிச்சிக்கிறா. சின்சன் உயிரோட தான் இருக்கான், அவனே எங்கேயே போயிட்டான். தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதங்க, திரும்பவும் குத்துறதுக்கு போகிறா. இந்த பொண்ணு நல்லா இழுத்து பிடிச்சிக்குது. நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, நீ திரும்பவும் இப்பயும் தப்பு பண்ணணும்னு நினைக்காதன்னு சொல்லவும் அவளுக்கு செம்மையாக அழுகை ஆயிடுது. அப்படியே உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. இந்த யூ நம்ம ஹீரோயின் முன்னாடி மண்டி போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறான். அப்போ ஹீரோயின் பக்கத்தில் நீ வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியான்னு கேட்க அவனுக்கு செம்மையாக அழுகையாக வருது. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நீ இப்போ நல்லா இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு செம்மையாக அழுகிறான். ஏன் இவ சாகணும்னு நினச்சோம், ஆனால் சாகாத உயிரோடு நிற்கிறாளேன்ட்டு உள்ளுக்குள்ளே வருத்தம் இருக்குமோ. என்னால் இவனை நம்ப முடியல. இவன் திருந்திட்டானா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க போல இருக்கு. 2 பேருமே ஹீரோயினை அட்டெம்ப்ட் டு மர்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணதால் 2 பேருக்கும் கோர்ட்டில் 6 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கிடைக்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அவங்க 2 பேரும் இப்போ ஜெயிலில் இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் அந்த யூவோடைய அம்மா கிட்ட கிராமத்தில் ஒரு வீடு இருந்துச்சு இல்லையா, அந்த வீட்டோட சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்றாங்க. இதை நீங்களே வச்சுக்கிங்க, இதை உங்கள் பேரில் நான் மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அவங்களும் அதை வாங்கி வச்சுட்டு என்னை மன்னிச்சிடு, இது எல்லாமே எங்களுடைய தப்பு தான் அப்படின்ட்டு சொல்ல உடனே ஹீரோயின் அம்மா அப்படின்ட்டு, இதுதான் லாஸ்ட் டைமாக உங்களை அம்மானு கூப்பிடுறேன், இனிமேல் நீங்கள் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினோட லைஃப் அப்படியே டோட்டலாக மாறிப்போச்சு. அவங்க தனியாகவே அவங்க குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே லீமோவுக்கும் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். நல்லா அழகாக ஒரு ரிவர் சைடில் தனியாக 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணி ரிங் போட்டுக்கிறாங்க. குழந்தையும் கோமாவில் இருந்து எழுந்திரிச்சிடுறா. அவளும் இப்போ நல்லா இருக்கா. 2 பேருமே ஒரு ரிவர் சைடுக்கு ஒரு லேண்டர் லைட்டை எரிய விட்டு பறக்க விடுறாங்க. அந்த லேண்டர் லைட்டும் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே பறந்து போய்கிட்டு இருக்கு. அந்த குழந்தையும் எதையோ வேண்டிக்கிறா. அவங்க அம்மாவும் நீ என்ன விஷ் கேட்டேன்னு கேட்கறதுக்கு அந்த பொண்ணு, நான் சீக்கிரமாவே நம்ம அப்பா நம்ம கூட சேர்ந்துடணும்னு வேண்டிக்கிட்டாம்மா அப்படின்னு சொல்றா. அப்படியே 2 பேருமே அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த டிராமாவே முடிச்சிடுறாங்க. குழந்தைக்காக யூவை மன்னிச்சிட்டாங்க போல இருக்கு. அவங்களும் குழந்தையோட சேர்ந்தே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன, கதையே முடிஞ்சு போச்சு. எப்படியும் 6 வருஷத்துல அவன் சேர்ந்துட போகிறான். இதுக்கு மேலே நாம் வேற ஏதாவது ஒரு ட்ராமா, நல்ல ட்ராமா கிடச்சிச்சின்னா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். நானும் நல்ல ட்ராமாவாக தேடி பார்க்குறேன். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனால லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ட்ராமாவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.